பேரண்ட்ஸ்க்கும் டீனேஜர்ஸ்க்கும் இடையில ஒரு ஈகோ கிளாஷ் வந்துடுது. அந்த ஈகோ கிளாஷ் வராமல் பார்த்துக்கிறது வந்து பெற்றோர்களுடைய கடமை. நான் அப்பா அம்மா தான், நான் இப்படி தான் நடப்பேன் அப்படின்னு ரொம்ப அடமண்டா இவங்களும் பிடிவாதமாக இருக்கும்போது இந்த டீனேஜர் குழந்தைங்களோட மனநிலைமை இந்த டைமில் எப்படி இருக்குன்னா, அவங்களும் ஒரு அடல்ட் ஆகிறதுக்கு வளர்ந்துக்கிட்டு இருக்காங்க. நானும் ஒரு பெரியவன் அப்படின்ற மனநிலையை பெற்றுட்டு இருக்காங்க. அந்த சமயத்தில் அவங்களோட ஈகோவும் கிளாஷ் ஆகும். ஸோ நீயா நானா அந்த போட்டிக்கு வரும்போது நீங்க சொல்றதை நான் கேட்க மாட்டேன் அப்படின்னு வரும். நிறைய பேரண்ட்ஸ் வந்து ரொம்ப பெருமையாக சொல்லிப்பாங்க, என் பிள்ளைக்கு வந்து 10th வருது, 12th எக்ஸாம்ஸ் வருது, நான் வீட்டில் இருக்க கேபிள் டிவியெல்லாம் நான் கட் பண்ணிட்டேன், நான் அவங்ககிட்ட இருக்க மொபைல்லாம் நான் வாங்கி வச்சுட்டேன், நான் அப்போ தான் அவங்களால கான்சன்ட்ரேட் பண்ணி படிக்க முடியும் அப்படின்னு முக்கால்வாசி பேரண்ட்ஸ் சொல்லி நம்ம கேட்டிருக்கோம். இந்த போக்கு வந்து எப்படி இது பண்ணலாம்? நம்ம இந்த குழந்தைங்களுக்காக இவ்வளோ சாக்ரிஃபைஸ் பண்ணணுமா அப்படின்னா தேவையில்லை. பெற்றோர்களும் குழந்தைகளும் வந்து ஒரு நல்ல கம்யூனிகேஷன் இதில் இருக்கணும். அப்படி இருக்கும்போது மட்டும்தான் அந்த குழந்தைங்க வந்து நம்மள்ட்ட வந்து அப்பா நான் வந்து இந்த யூடியூப் பண்ணலான்னு இருக்கிறேன் அப்படின்றப்போ நம்ம வந்து கேட்கலாம், அப்படியா பண்ணலான்னு நினைக்கிறேன், என்ன விஷயமா பண்ணணும்னு நினைக்கிறேன், எதனால் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற டாக்குள்ளே நம்ம போகும்போது தான் குழந்தைங்க அவங்க மனசில் இருக்கிறத விட்டு நம்ம ஆனால் என்ன செய்கிறோம் அப்படின்னா யூடியூப் பற்றி பேச போகிறோம் அப்படின்னா அதெல்லாம் உனக்கு தேவையில்லை. அந்த இதை சொன்ன உடனே குழந்தைங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா அப்பாவுக்கு ஒன்றும் தெரியறதில்ல, அப்பாவுக்கு நம்ம பண்றது பிடிக்கல, அதனால நம்ம வந்து அதை சொல்ல வேண்டாம். நிறைய இப்போ வந்து ரீல்ஸ், ஷார்ட்ஸ், வாட் எவர் த சோஷியல் மீடியா அது நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்கூல்ஸ்லேயே வந்து அந்த ஸ்கூல் யூனிஃபார்மோடவே கையில் வந்து லிக்கர் பாட்டில்ஸ் வச்சுருக்க மாதிரியோ, இல்லை வந்து பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் ஆப்போசிட் ஜெண்டர் வந்து ப்ரப்போஸ் பண்ணிக்கிற மாதிரி, இல்லை வந்து தாலி கட்டுற மாதிரியான நிறைய ஒரு வைரல் வீடியோஸ்ன்ற பேரில் ஒன்று போட்டு அதை வந்து தேவையில்லாத ஒரு விஷயத்த வந்து நம்ம பெருசு பண்ணி இதை பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி போக்கு வந்து இப்போயே இந்த டீனேஜர்ஸ் கிட்ட அதிகம் இருக்குது. அனைவருக்கும் வணக்கம். பொதுவாகவே உடல்நலம் சார்ந்த நிறைய டாக்டர்ஸ் கிட்ட நம்ம இன்டர்வியூ பார்த்துருக்கோம், நிறைய டவுட்ஸ் எல்லாம் நம்ம கிளியர் பண்ணியிருக்கோம். பட் மனநலம் வந்து எப்பயாவது ஒரு தடவை தான் நம்ம வந்து டச் பண்ணுறோம். ஸோ இன்றைக்கி நம்ம கூட இருக்க டாக்டர் வந்து நம்மளுடைய இந்து தமிழ் நேயர் எல்லாருக்குமே ரொம்ப பரிச்சயமானவங்க. நான் ருமையா பேசுகிறேன் அப்படிங்கிற சீரீஸில் வந்து நிறைய மனநலம் சார்ந்த எஸ்பெஷலி இந்த அடலசன்ஸ் குழந்தைங்களை எப்படி ஹேண்டில் பண்ணுறதை பற்றி நிறைய பேசியிருக்காங்க. இன்றைக்கும் நம்ம அடலசன்ஸ் குழந்தைங்களை எப்படி ஹேண்டில் பண்ணுறது, அவங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் என்னென்ன, அதை பற்றி தான் டாக்டர்கிட்ட பேச வரும். இது எல்லாமே நேர்லாகி நீங்கள் எங்களுக்கு வந்து கமெண்ட்ஸில் வந்து டவுட்ஸ் தான், அதை தான் வந்து உங்கள் சார்பாக நான் டாக்டர்கிட்ட கேட்க போகிறேன். வணக்கம் டாக்டர். வணக்கம் டாக்டர். முதல்ல ஹாப்பி நியூ இயர். ஏன்னா இந்த புத்தாண்டில் உங்களை நம்ம பார்க்குறோம். ஹாப்பி நியூ இயர். அண்ட் வந்து டாக்டர், நம்ம முதல்ல வந்து நிறைய விஷயம் நம்ம பேசியிருக்கோம். ஆரம்பத்தில் நீங்கள் ருமையா பேசுகிறேன்னு அந்த சீரீஸில் வந்து இந்த மனம்னா என்ன, மனநலம் சார்ந்த பிரச்சனைலாம் என்னவா இருக்கும், அதுக்கான அறிகுறிகள்லாம் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கீங்க. பட் இன்றைக்கி நம்ம பர்டிகுலராக வந்து இந்த டீனேஜ் குழந்தைங்க, அடலசன்ஸ் குழந்தைங்களோட ப்ராப்ளம்ஸை பற்றி எடுத்து பேசுவோம். ஏன்னா நிறைய பேரண்ட்ஸ்க்கு வந்து அதை ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ உங்கள் கிளினிக்கில் நீங்கள் என்ன மாதிரி பிரச்சனைகள் வந்து அதிகமாக பார்க்குறீங்க? ஓகே, ஸோ அடாலசன்ட் பிரச்சனைகள் அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டீங்க. ஸோ அந்த மாதிரி குழந்தைகளோட பிரச்சனைகள் அப்படின்னு பார்க்கும்போது இப்போ வந்து ரொம்ப சகஜமாக எல்லா பேரண்ட்ஸும் கொண்டு வர்றது ஒன்று வந்து நெட் அடிக்ஷன். அதாவது எப்போவுமே சோஷியல் மீடியாவிலே இருக்கிறாங்க, எப்போவுமே வந்து மொபைல் பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. முந்தி வந்து டிவி பார்த்துட்டு இருந்தாங்க அப்படின்றது ஒரு பழக்கம் இருந்தது. அது ஒரு பிரச்சனையாக இருந்தது, டிவி பார்க்குறாங்க ரொம்ப நேரமாக. ஸோ இப்போது அது வந்து மாறி மொபைல் அடிக்ஷன் அல்லது வந்து நெட் அடிக்ஷன் அப்படிங்கிற ஒரு பழக்கம். ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக வந்துட்டுருக்கிறது வந்து ரிலேஷன்ஷிப் இஷ்யூஸ். அதாவது அந்த குழந்தைங்களை வந்து ஃப்ரெண்ட்ஷிப்பாக தொடங்குது. அந்த ஆணுக்கும் பெண்ணுக்கும் அல்லது வந்து ஒரு ஆண் குழந்தைக்கும் பெண் குழந்தைக்கும் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பாக தொடங்குறது. ஒவ்வொரு பீரியட் ஆஃப் டைம் அது வந்து அவங்க வந்து லவ் ரிலேஷன்ஷிப்பாக அதை மாற்றிக்கிறாங்க. அதனால ஏற்படுற பிரச்சனைகள். அதுக்கு அடுத்தது பெரிய பிரச்சனையாக பார்க்குறது படிப்பினால் வரக்கூடிய பிரச்சனைகள். ஒரு சப்ஜெக்ட் என்னால் புரிஞ்சிக்க முடியல அல்லது மேக்ஸில் ஃபெயில் ஆகிறேன், ஸோ அது ஒரு பிரச்சனை. நான்காவதாக பார்க்கக்கூடியது அப்படின்னு பார்த்தோன்னா இந்த எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு அல்லது எக்ஸாம் வரக்கூடிய சமயங்களில் வரக்கூடிய பயம் அல்லது வந்து எக்ஸாம் ஹாலில் வந்து எனக்கு வந்து அந்த பயத்தினால நான் எல்லாத்தையும் மறந்து போயிடுறேன் அப்படிங்கிறது ஒன்று. ஸோ இதெல்லாம் ஒரு பெரிய பிரச்சனைகளாக பார்க்கப்படுது. அதையும் தாண்டி அப்படின்னு பார்த்தோன்னா பெற்றோர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அவங்க வந்து எங்களுக்கு மரியாதையே தரதில்லை, எங்களால் எங்கள் குழந்தைங்களை புரிஞ்சிக்க முடியறதில்ல அல்லது அவங்க எங்களை புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க, ரொம்ப ஒரு ரெக்லஸ் பிஹேவியர்ஸாக இருக்குது,
ஏதோ அப்படி லைஃப் போயிட்டுருக்கிற மாதிரி எங்களுக்கு தோணுது அப்படின்னு பேரண்ட்ஸ் சொல்கிறாங்க. ஸோ இதுதான் வந்து மெயின் பிரச்சனையாக நான் சொல்லுவேன். நீங்கள் ஒன்று ஒன்றா சொல்லிட்டு இருக்கும்பொழுது எங்களோட வியூவர்ஸ் கேட்டிருக்க கேள்வியும் அதுதான் டாக்டர். ஃபஸ்ட்டு நம்ம வந்து இந்த ஸ்க்ரீன் டைம்லேருந்து நம்ம ஆரம்பிக்கலாம். ஏன்னா வந்து லாக்டவுன் டைமில் கொரோனா பீரியடில் வந்து அப்போ ஆன்லைன் கிளாஸஸ்ன்னு ஆரம்பித்த அந்த அடிக்ஷன்ஸ் வந்து இப்போவும் தொடருது. பட் பேரண்ட்ஸ்க்கு வந்து இது நிஜமாலே குழந்தைங்க வந்து லெசன்ஸ் தான், ப்ராஜெக்ட்ஸ் தான், அசைன்மெண்ட்ஸ் தான் அதில் பார்க்குறாங்களா, பண்ணுறாங்களா, இல்லைனா வந்து வேறு ஏதாவது வீடியோஸ் பார்க்குறாங்களா, இல்லை ஏதாவது கேமிங்ஸ் விளையாடுறாங்களான்றது வந்து ரொம்ப கன்ஃபியூஷனில் இருக்குது. ஸோ குழந்தைங்களை வந்து எப்படி இதில் ஹேண்டில் பண்ணலாம் அண்ட் அட் த சேம் டைம் அதுலேருந்து எப்படி கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க வெளியில் கொண்டு வரணும்? ஓகே. ஸோ இது வந்து ஒரு பெரிய புதாகாரமான பிரச்சனையாக வந்துக்கிட்டு இருக்குது. இதுக்கு வந்து மெயினாக வந்து பேரண்ட்ஸ் வந்து ஒரு அசர்ட்டிவ் கம்யூனிகேஷன் ஸ்டைல் டெவலப் பண்ணிக்கிறது ரொம்ப பெட்டர். அசர்ட்டிவ் கம்யூனிகேஷன் ஸ்டைல் அப்படின்னா ஒரு கண்டிப்பான தொடர்பு நிலை அப்படின்னு சொல்லுவோம். அதாவது எந்த டைமில் வந்து மொபைல் பார்க்கணும், அல்லது வந்து ஸ்கூல்லேருந்து வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் சாப்பிட்டாங்களா, அல்லது வந்து ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணாங்களா, அல்லது வந்து அதுக்கப்புறம் வேறு என்ன ஆக்டிவிட்டீஸில் இருக்கிறாங்க அப்படிங்கிறத வந்து பேரண்ட்ஸ் வந்து கண்காணிக்கணும் முதல்ல. ஆனால் வந்து எல்லா பேரண்ட்ஸாலையும் இது சாத்தியமாகாது. ஏன்னா எல்லா வீட்லேயும் பார்த்தீங்க அப்படின்னா வந்து 2 பேருமே வேலைக்கு போயிட்டுருப்பாங்க. ஸோ அந்த பேரண்ட்ஸால் இது சாத்தியமாகாது. ஆனாலும் வந்து குழந்தைகள்கிட்ட அவங்க ஆஃபீஸ்லேருந்து வந்ததுக்கப்புறமோ அல்லது அவங்களுக்கு கிடைக்கிற ஃப்ரீ டைம்லேயோ உட்காந்து ஒரு 5 நிமிஷம் இப்போ பேசுகிறதே வந்து பெரிய விஷயம் குழந்தைங்க. ஸோ முந்திலாம் வந்து சொல்லுவாங்க ரொம்ப நேரம் உட்காந்து பேசணும் அப்படின்னு. அந்த நிலைமை இப்போ சாத்தியம் கிடையாது. ஸோ அதை நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன்னா நிறைய பேரண்ட்ஸ் என்கிட்ட சொல்கிறது வந்து என் கூட உட்காந்து பேச மாட்டேங்கிறாங்க அப்படின்னா, உங்கள் குழந்தை மட்டும் இல்லை, எல்லா குழந்தைகளும் அந்த மாதிரி மாறிட்டாங்க. அந்த உண்மை நிலையை நம்ம அக்செப்ட் பண்ணிக்கணும். ஏன்னா வந்து நம்ம காலத்தை போல இந்த காலம் கிடையாது. முந்தி நம்ம காலத்தில் வந்து பேரண்ட்ஸ் வந்து நமக்கு சொல்லி கொடுக்குறதுக்கு நிறைய விஷயங்கள் இருந்தன. அதே மாதிரி நம்ம வீட்டில் வந்து நம்ம வந்து மற்றவங்கள்ட்ட போய் பேசுறதுக்கு நிறைய பேர் இருந்தாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு வீட்டில் வந்து ஒரு 2 பேர் தான் இருப்பாங்க. அம்மா அப்பா இருப்பாங்க, இல்லைன்னா ஒரு குழந்தை இருக்கும், இல்லைன்னா 2 குழந்தை இருக்கும். ஸோ அந்த அந்த தொடர்பு நிலையை உண்டாக்கிக்கிறதுக்குள்ள சான்சஸ் வந்து இந்த குழந்தைங்களுக்கு ரொம்ப கம்மி. ஸோ அந்த மாதிரி சமயத்தில் நம்ம வந்து குழந்தைங்க வந்து ரொம்ப நேரம் நம்மள்ட்ட உட்காந்து பேசணும் அப்படின்னு எதிர்பார்க்குறது முற்றிலும் தவறு. ஏன்னா இந்த காலகட்டத்தில் எந்த குழந்தைங்களுமே, என் குழந்தையுமே சரி, என்கிட்ட அரை மணி நேரம் அல்லது 20 நிமிஷம் அப்படிலாம் உட்காந்து பேசுகிறதில்ல. 5 நிமிடம் பேசுகிறாங்க, 10 நிமிடம் பேசுகிறாங்க அப்படிங்கிற சமயத்தில் அதை வந்து நல்ல சான்ஸாக யூஸ் பண்ணிக்கணும். அவங்களுக்கு வந்து நம்ம வந்து அட்வைஸ் அப்படிங்கிறத சொல்கிறத விட்டுட்டு அவங்க என்ன சொல்ல விரும்புகிறாங்க அப்படிங்கிறத நம்ம கேட்டுக்கலாம். அதுக்கு ஒரு சான்ஸ் கொடுக்கலாம். ஸோ சூப்பர்வைசரி அப்படின்னு நான் கேட்கும்போது குழந்தைகளுக்கு தெரியாமல் அவங்கள வந்து ஸ்பை பண்ணுறது அப்படிங்கிறத விட நம்ம வந்து கண்காணிப்பு, அந்த குழந்தைங்கள்ட்ட வந்து நம்ம வந்து சொல்லணும், உன்னை வந்து சூப்பர்வைஸ் பண்ணுறது என்னுடைய கடமை அப்படிங்கிறத அந்த குழந்தைங்களுக்கு புரிய வைக்கணும். ஏன்னா நிறைய குழந்தைங்க வந்து நீங்கள் என்ன ஸ்பை பண்ணுறீங்களா, என்ன நம்பலையா அப்படின்னு ஒரு கேள்வி எல்லா குழந்தைங்களும் கேட்குறது. இது வந்து சகஜம். அப்போ வந்து அந்த குழந்தைங்கள்ட்ட நம்ம வந்து நான் உன்னை ஸ்பை பண்ணலை, இது வந்து என்னோட பேரண்டிங் ரோல், நான் இது வந்து பண்ணி ஆகணும், இது நீ கோபப்பட்டாலும் நான் இதை பண்ணுவேன், நான் பண்ணிக்கிட்டே இருப்பேன் அப்படிங்கிற செய்தியை குழந்தைங்களுக்கு நம்ம எடுத்து சொல்லணும். ஸோ இந்த விதமாக செய்யும்போது நம்ம வந்து அவங்கள்ட்ட இந்த மாதிரி ஒரு தொடர்பு நிலையில் இருக்கும் பொழுது இந்த மொபைல் அடிக்ஷன் பற்றியும் நம்ம வந்து அவங்கள்ட்ட வந்து சொல்லணும். நீ வந்து இவ்வளோ தான், ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் தான், அல்லது வந்து மேக்ஸிமம் ஒரு 2 hours அதுதான் யூஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து நான் வந்து உன்கிட்ட வந்து சில குழந்தைங்க வந்து செல்ஃப் டிசிப்ளின்டாக இருப்பாங்க. சரி இதுக்காக தான் பேரண்ட்ஸ் சொல்கிறாங்க அப்படிங்கிற குழந்தைங்கள்ட்ட அவங்களாவே அந்த டைம் எடுத்துப்பாங்க, அவங்களாவே அந்த டைம் ஆஃப் பண்ணி வச்சுடுவாங்க. அது செய்யாத குழந்தைகள்கிட்ட அதை வந்து வரையறைப்படுத்த வேண்டியது பெற்றோரின் கடமை. அதை வந்து பசங்க வளர்ந்துட்டாங்க அப்படிலாம் இருக்கிறத விட்டுட்டு, சரி உன்னால் முடியலன்னா அம்மா வந்து செய்கிறேன், ஏன்னா வந்து சில விஷயங்களில் வந்து எங்களாலுமே செய்ய முடியறதில்லம்மா அப்படிங்கிறது நீங்கள் சொல்லணும். அது வந்து செல்ஃப் டிசிப்ளின் வந்து எல்லா குழந்தைகளுக்கும் வர்றது கிடையாது, அது கஷ்டம் அப்படின்றது அந்த குழந்தைகளுக்கு தெரியப்படுத்தணும். அதனால உன்னால் பண்ண முடியல, நான் ஹெல்ப் பண்ணுறேன் உனக்கு, சரி நீ இவ்வளோ டைம் ஆயிடுச்சுல்ல, என்ன வச்சுடு, மொபைலை வச்சுடு அப்படின்னு நம்ம திரும்ப திரும்ப சொல்லணும் அந்த குழந்தைங்களுக்கு. அவங்க எரிச்சல் பட தான் செய்வாங்க. ஆனால் வந்து எரிச்சல் பட்டால் வந்து நம்ம கூட உள்ள அவங்களோட ரிலேஷன்ஷிப் கம்மியாகுமோ, அஃபெக்ட் ஆகுமோ, அந்த பயத்தை விட்டுட்டு நிறைய பேரண்ட்ஸ்க்கு அந்த டவுட் வரும். இருக்கிறது எல்லாமே ஒரு குழந்தைங்க, இது நம்மக்கிட்ட, ஏன்னா சில குழந்தைங்க இப்போ வந்து பேசாமல் விட்டுருங்க, 2-3 நாள் கூட பேரண்ட்ஸ் கிட்ட பேசுறது கிடையாது. இன்னொன்று வந்து நான் வந்து அசைன்மெண்ட் தான் பண்ணிட்டுருக்கேன், ஹோம் ஒர்க்ஸ் தான் பண்ணிட்டுருக்கேன், எங்களுக்கு எல்லாமே பிடிஎஃப்லாம் வந்து இப்போ எல்லா குழந்தைங்க சொல்ல ஆரம்பிச்சிச்சு, பிடிஎஃப்லாம் எங்களுக்கு இதில் தான் அனுப்புகிறாங்க, நாங்கள் அப்போ லேப்டாப்பில் பண்ணாமல் என்ன பண்ணுறது, மொபைலில் பார்க்காம என்ன பண்ணுறது அப்படின்னு. அங்கே தான் பேரண்ட்ஸ்க்கு வந்து பயங்கர சேலஞ்சிங்காக இருக்குல்ல. இந்த மாதிரி சமயங்களில் நம்ம வந்து அந்த குழந்தைங்கள்ட்ட
அவங்களுக்கு வி ஹேவ் டு கிவ் சம் டைம். ஓகே சரி நம்ம அப்போ ரிசல்ட் பார்ப்போம் என்ன வருது அப்படின்னு. ஸோ ரிசல்ட் பார்க்குற சமயங்கள்லேயே மேபி ஒரு 1 மந்த், அந்த 1 மந்த்துக்கு அப்புறம் வந்து கரெக்டாக நம்ம வந்து பேரண்ட்ஸ் வந்து அதை வந்து பிடிச்சு கேட்கணும். சரி என்ன ரிசல்ட், நீ இவ்வளோ நாள் பண்ணியே, உன்னோட ரிசல்ட் என்ன பார்க்கலாமா அப்படின்ட்டு. பாரு நீ வந்து உன்னோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது, நீ இவ்வளோ நாள் மொபைல் பார்த்த, நான் வந்து அலோவ் பண்ணேன், உன்னோட பெர்ஃபார்மன்ஸ் இப்படி இருக்குது, ஸோ இதுக்கு என்ன பண்ணலாம். குழந்தைங்கள்ட்டே நம்ம வந்து அதுக்கான விடையை கேட்கணும். இப்போ உள்ள பேரண்ட்ஸ் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம ரொம்ப ஃப்ரீடமாக இருக்கிறோம்னு நினச்சிக்கிட்டு நமக்கு தெரிஞ்ச ஆன்சர்ஸை நம்ம வந்து சொல்கிறோம். ஆக்சுவலாக அந்த குழந்தைங்களோட மனநிலையில் போய் அவங்கள்ட்ட இருந்து பிரச்சனைக்கான தீர்வு, ஏன்னா வந்து அவங்களுக்கு தான் தெரியும் என்ன நடக்குது அப்படின்னு. சில குழந்தைங்க வந்து 1 மணி நேரம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் என்னால் உடனே படிக்க முடியுது அப்படின்னு போகும். சில குழந்தைங்களால அது பண்ண முடியாது. அந்த 1 மணி நேரம் பார்த்ததுக்கு அப்புறமும் மைண்டில் அந்த டிஸ்ட்ராக்ஷன் இருந்துகிட்டு இருக்கும். அவங்களால கரெக்டாக ஒழுங்காக ஒருங்கிணைப்படுத்தி மனசை ஒருங்கிணைத்து படிக்க முடியாது. ஸோ இந்த குழந்தைங்கள்ட்ட உட்காந்து பேசும்போது, பாரு நான் வந்து உனக்கு டைம் கொடுத்தேம்மா, ஒரு இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் அக்ரிமெண்ட்னு சொல்லுவோம். ஓகே. அந்த குழந்தைங்களே வந்து அதுக்கான பதிலை சொல்ல வைக்கிறது. அவங்களோட பதில் சொல்லும் போது அதுக்குள்ளே என்விரான்மெண்ட்டை நம்ம கிரியேட் பண்ணி கொடுக்குறது. அப்போ அந்த குழந்தைங்க சொல்லுவாங்க, சரி ஓகே நான் வந்து வேறு மாதிரி டெக்னிக் ட்ரை பண்ணுறேன். ஸோ இது வந்து இது பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமான விஷயம், ஆனால் பண்ணலாம், பண்ணி ஆகணும். சரிங்களா. அண்ட் நீங்கள் சொல்லும்போது நிறைய இன்புட்ஸ் மேம். ஏன்னா வந்து ஒரு ஸ்க்ரீன் டைம் வச்சே நிறைய ஃபேமிலியில் வந்து பிரச்சனைகள் வந்து இதுவாகுது. ஒரு மொபைல் பிடுங்கிட்டாங்க பேரண்ட்ஸ்ன்றதுனால தப்பான முடிவுகள் வந்து குழந்தைகள் எடுக்கிறதையும் நம்ம பார்க்குறோம். இல்லைன்னா வீட்டுக்கு தெரியாமல் வந்து வெளியில் குழந்தைங்க கூட வெளியில் போகிற, ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளில போகிறேன்னு சொல்லிட்டு தப்பான இதெல்லாம் பண்ணதான் பார்க்குறோம். ஸோ வந்து குறுக்கிடுறதுக்கு மன்னிக்கணும். இது நான் என்ன பார்க்குறேன் அப்படின்னா, நிறைய பெற்றோர்கள் வந்து ஒரு பேரண்ட்ஸ்க்கும் டீனேஜர்ஸ்க்கும் இடையில ஒரு ஈகோ கிளாஷ் வந்துடுது. அந்த ஈகோ கிளாஷ் வராமல் பார்த்துக்கிறது வந்து பெற்றோர்களுடைய கடமை. ஏன்னா வந்து நிறைய பெற்றோர்கள் என்ன அப்படின்னா, நான் உன்னோட அப்பா அம்மா அப்படிங்கிறத, நான் லாஸ்ட் டைம் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னேன், நம்மளோட ரோல் இது அப்படின்றத வந்து ஒரு புரியக்கூடிய விதமாக சொல்லணும். நான் அப்பா அம்மா தான், நான் இப்படி தான் நடப்பேன் அப்படின்னு ரொம்ப அடமெண்டா இவங்களும் பிடிவாதமாக இருக்கும்போது, இந்த டீனேஜர் குழந்தைங்களோட மனநிலைமை இந்த டைமில் எப்படி இருக்குன்னா, அவங்களும் ஒரு அடல்ட் ஆகிறதுக்கு வளர்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க. நானும் ஒரு பெரியவன் அப்படின்ற மனநிலையை பெற்றுட்டு இருக்காங்க. அந்த சமயத்தில் அவங்களோட ஈகோவும் கிளாஷ் ஆகும். ஸோ நீயா நானா அந்த போட்டிக்கு வரும்போது நீங்கள் சொல்கிறத நான் கேட்க மாட்டேன் அப்படின்னு வரும். ஸோ அந்த நிலைமையை நம்ம புரிஞ்சுக்கிட்டு அதை வரவிடாமல் பார்த்துட்டு, எனக்கு தேவை உன்னுடைய எதிர்காலம், அதுதான் முக்கியம். அந்த எதிர்காலம் முக்கியமாக இருக்கணும்னா இதுக்கு மார்க் நீ இந்த விதமாக எடுக்கணும் அப்படிங்கிற விஷயத்த குழந்தைக்கு புரிய வைக்கிறது ரொம்ப அவசியம். ஸோ இந்த நீயா நானா போட்டிக்கு போகாமல் உன்னுடைய எதிர்காலத்துக்கு என்ன தேவை, இந்த மார்க் எடுத்தால் நம்ம இது பண்ணணும் அப்படின்னு உட்காந்து ஒரு நாள் பேசலாம் குழந்தைங்க கிட்ட. நம்ம பேசுவோமே, நீ என்ன படிக்க ஆசைப்படுற, சரி சில குழந்தைங்க நினச்சிக்கலாம் அப்பா அம்மாவுக்கு நிறைய காசு இருக்குது அதனால நேராக நமக்கு காசு கொடுத்து சேர்த்து வைப்பாங்க. அப்போ நீங்கள் உங்களோட ஸ்டேட்டஸ் சொல்லலாம், என்னால் இவ்வளோ தான் பண்ண முடியும், இதுக்கு மேலே என்ன பண்ணலாம், உன்னோட சைட்லேருந்து என்ன பண்ணலாம் நீ யோசிப்பா அப்படின்னு சொல்லும் போது குழந்தைங்க புரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே. அண்டு இப்போ வந்து அடுத்தது எக்ஸாம்ஸ் வந்து நெருங்கிட்டு வரும்பொழுது நிறைய பேரண்ட்ஸ் இப்போ நீங்கள் சொல்கிற அதே பாயிண்ட்லேயே தான் மேம், எக்ஸாம் வந்துடுச்சு இனிமேல் டிவி பார்க்கலாம். நிறைய பேரண்ட்ஸ் வந்து ரொம்ப பெருமையாக சொல்லிப்பாங்க, என் பிள்ளைக்கு வந்து 10th வருது, 12th எக்ஸாம்ஸ் வருது, நான் வீட்டில் இருக்க கேபிள் டிவியெல்லாம் நான் கட் பண்ணிட்டேன், நான் அவங்ககிட்ட இருக்க மொபைல்லாம் நான் வாங்கி வச்சுட்டேன், நான் அப்போ தான் அவங்களால கான்சன்ட்ரேட் பண்ணி படிக்க முடியும் அப்படின்னு முக்கால்வாசி பேரண்ட்ஸ் சொல்லி நம்ம கேட்டிருக்கோம். இந்த போக்கு வந்து எப்படி இது பண்ணலாம்? நீங்கள் வந்து இந்த பெற்றோர்கள் பிரச்சனையிலேருந்து பார்க்குறீங்க. நான் வந்து ஓவரால் ஒரு ஃபேமிலியில் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு ஃபேமிலியில் சில சமயங்களில் ஒரு தாத்தாவும் பாட்டியும் இருக்கிறாங்க, அவங்களுக்கு டிவி தேவைப்படுது. ஸோ அவங்களோட பெரிய கம்ப்ளைண்ட், நாங்கள் இத்தனை வருஷம் உங்களுக்காக இருந்துட்டோம், எங்களுக்கு இப்போ சீரியல் பார்க்க விடுங்க அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. சரி, அதை ஒரு பக்கம் வச்சுட்டு நம்ம இந்த குழந்தைங்களுக்காக இவ்வளோ சாக்ரிஃபைஸ் பண்ணணுமா அப்படின்னா தேவையில்லை அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து நம்ம பெற்றோர், நம்ம சொசைட்டியில் காலகாலமாக இவங்களுக்காக நம்ம இதை தியாகம் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு மனநிலையை உருவாக்கிட்டோமே தவிர, அந்த தியாகம் பண்ணுறவங்களுக்கு என்ன கிடைக்குது அப்படின்னு பார்த்தா அவங்க ஒரு 5 வருஷத்துக்கு அப்புறம் எனக்கு ஒன்றுமே இல்லை அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஸோ இதை முற்றிலும் தவிர்க்கணும் அப்படின்னா அந்த குழந்தைங்களுக்கு செல்ஃப் டிசிப்ளின், அதை வந்து சின்ன வயசுலேருந்தே நம்ம கற்றுக் கொடுக்கணும். டிவி ஓடுறது ஓகே, இவ்வளோ நேரத்துக்கு ஒரு நாளைக்கு ஒரு வீட்டில் மேபி 1 மணி நேரமோ 2 மணி நேரமோ டிவி பார்க்கலாம் அப்படிங்கிறத அலோவ் பண்ணிவிட்டு, மீதி டைமில் கட்டாயம் மேபி ஒரு 7 o'clockலேருந்து 9 o'clock இல்லை 10 o'clock வரைக்கும் நோ டிவி அப்படிங்கிற ஒரு ரூல் கண்டிப்பாக எல்லா வீட்லேயும் இருக்கணும்.
ஸோ அந்த ரூலை வந்து கன்சிஸ்டண்ட்டாக நம்ம பேரண்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணணும். நம்ம பேரண்ட்ஸ்கிட்ட இல்லைன்னா நம்மக்கிட்ட நடக்கிற ஒரு பிரச்சனை, நம்மக்கிட்ட இருக்கிற ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஒரு 5 நாள் செய்வோம், அதுக்கப்புறம் ஒரு லீவ் வரும், அதுக்கப்புறம் அந்த லீவில் எல்லாமே மாறும். அடுத்தது ஸ்கூல் தொடங்கும் போது நம்ம அந்த ரூலை ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறத நம்மளும் மறந்துடுவோம். ஸோ இந்த மாதிரி விஷயங்களில் நம்மளை பெற்றோர்களும் கொஞ்சம் செல்ஃப் டிசிப்ளின்டாக இருக்கணும். நான் என்ன செய்ய போகிறேன் என்னோடய குழந்தைக்காக அப்படிங்கிறது. ஸோ முற்றிலும் அதை வந்து ஆஃப் பண்ணி வைக்கிறது வந்து என்ன கேட்டால் வந்து சரியான தீர்வு கிடையாது. ஏன்னா எல்லா குழந்தைங்களுமே வந்து கம்ப்ளீட்டாக ஃபுல் டைமே படிச்சுக்கிட்டே இருக்க முடியாது, படிச்சுட்டு இருக்கவும் கூடாது. அவங்களுக்கு சில பிரேக் தேவை. ஸோ இங்கே இப்போ இன்றைய காலகட்டத்தில் குழந்தைங்க வந்து தனியாக வெளியே போகிறதோ அல்லது வந்து படித்து முடிச்சுட்டு ஒரு பிரேக் எடுத்துகிட்டு பக்கத்து வீட்டில் போய் பேசிட்டு வரேன் அப்படிங்கிறதோ சாத்தியம் கிடையாது. ஸோ அந்த மாதிரி சமயங்களில் இந்த குழந்தைங்களுக்கு இருக்கிறது ஒரு பொழுதுபோக்காக இருக்கிறது டிவியோ அல்லது மொபைலோ. ஆனால் அதை வந்து எவ்வளோ நேரம் கொடுக்கணும் அப்படிங்கிறது பெற்றோர்கள் நம்ம டிசைட் பண்ணி வைக்கணும். கரெக்ட். நீங்கள் சொன்ன ப்ராப்ளம்ஸில் அடுத்ததாக வர்றது வந்து இந்த ரிலேஷன்ஷிப் தொடர்பானது. நிறைய இப்போ வந்து ரீல்ஸ், ஷார்ட்ஸ், ஒடெவர் த சோஷியல் மீடியா இது நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்கூல்ஸ்லேயே வந்து அந்த ஸ்கூல் யூனிஃபார்மோடவே கையில் வந்து லிக்கர் பாட்டில்ஸ் வச்சுருக்கிற மாதிரியோ, இல்லை வந்து பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் ஆப்போசிட் ஜெண்டர் வந்து ப்ரப்போஸ் பண்ணிக்கிற மாதிரி, இல்லை வந்து தாலி கட்டுற மாதிரியான நிறைய ஒரு வைரல் வீடியோஸுன்ற பேரில் ஒன்று போட்டு அதை வந்து தேவையில்லாத ஒரு விஷயத்தை வந்து நம்ம பெருசு பண்ணி இதை பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி போக்கு வந்து இப்போயே இந்த டீனேஜர்ஸ் கிட்ட அதிகம் இருக்குது. பிகாஸ் ஆஃப் த அட்டென்ஷன் சீக்கிங்காக, இல்லை அவங்களுக்குள்ள அந்த ரிலேஷன்ஷிப்ல புரிதலில் வந்து இது லவ் தான் அப்படிங்கிற அவங்களாம் நினச்சிக்கிட்டு பண்ணுற ஒரு விஷயமா இது. நான் வந்து ஏற்கனவே நம்ம சில வாரங்களுக்கு முன்னாடி பேசியிருக்கலாம். நீங்கள் இப்போ சொல்கிறது வந்து ஒன்று வந்து நம்ம வந்து ஒரு சமூக பிரச்சனையாக பார்க்கக்கூடிய விஷயம். நான் வந்து இப்போ வந்து சோஷியல் மீடியாவில் வந்து நிறைய விஷயங்கள் நீங்கள் சொன்ன மாதிரி வருது, அதை வந்து எல்லாரையுமே இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுது. ஆனால் இந்த சோஷியல் மீடியாவுக்கு வந்து நம்ம அரசாங்கம் ஒரு ஏதாவது வரையறை வச்சுருக்குறாங்களா அப்படின்னா அது இல்லை. நிச்சயமாக அதுக்குன்னு ஒரு சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் வரணும். ஏன்னா வந்து இது வந்து ஃப்யூச்சர்ஸ் ஜென்ரேஷனை பாதிக்கக்கூடிய விஷயங்கள். அதுவும் அது இல்லாமல் இப்போ நீங்கள் சொன்னீங்க லிக்கர் அது இது. ஸோ அந்த பிரச்சனைகள் எல்லாமே வந்து நம்ம அரசாங்கமும் பள்ளிகளும் பெற்றோர்களும் சேர்ந்து நம்ம செயல்படும் போது மட்டும்தான் இந்த பிரச்சனையை நம்ம வந்து டார்கெட் பண்ண முடியும். அதை தாண்டி நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா இன்னொரு விஷயம். ஸோ அரசாங்கம் இது செய்யணும். பள்ளிகள் என்ன செய்யலாம் அப்படின்னா, பள்ளிகளோ பெற்றோர்களோ வந்து குழந்தைகளுக்கு இந்த வயதாகும் பொழுது பாலியல் ரீதியான பிரச்சனைகளோ அல்லது பாலியல் ரீதியான சந்தேகங்களோ நிறைய வருது எல்லா குழந்தைகளுக்கும். ஆனால் வந்து அந்த பிரச்சனைகளை வந்து யார்கிட்ட போய் பேசுறது அப்படிங்கிறது குழந்தைகளுக்கு தெரியல. ஸோ அதை வந்து அந்த மாதிரி பிரச்சனைகள் வரும்போது அல்லது வந்து அந்த ரிலேஷன்ஷிப் இஷ்யூஸ் வரும்போது ஒரு இன்ஃபேச்சுவேஷனில் சிக்கிக்கிறாங்க, காதல் அப்படின்னு ஒரு மாயையில் சிக்கிக்கிறாங்க, அல்லது அவங்கள பற்றியே தெரியாமல் வந்து மாட்டிக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி விஷயங்களெல்லாம் பற்றி பேசுகிறதுக்கு ஸ்கூலில் வந்து ஒரு ஸ்கூல் கவுன்சிலர் அவங்க வந்து இப்போ வந்து கவர்மெண்ட் வந்து அது வந்து ரெகுலரைஸ் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. எல்லா ஸ்கூல்லேயுமே வந்து ஒரு ஸ்கூல் கவுன்சிலர் இருக்கிறாங்க. அப்படின்றது என்ன அப்படின்னா, அந்த ஸ்கூல் கவுன்சிலர்ஸும் ஸ்கூலும் வந்து பசங்களுக்கு வந்து தெரியப்படுத்தணும் நாங்கள் அவைலபிளாக இருக்கோம் அப்படிங்கிறது. இன்னுமே வந்து நிறைய ஸ்கூல்ஸில் வந்து அதுக்கு ரெடி ஆகலை. ஸ்கூல் கவுன்சிலர்ஸ் இருக்கிறாங்க. நம்ம இன்னுமே வந்து அகடமிக்ஸ்க்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்ருக்கோம். நிறைய படிக்கணும், இதுக்கு படிக்கணும், இத்தனை மார்க் வாங்கணும் அப்படின்னு தான் நம்ம ஃபோக்கஸ் பண்ணி போயிட்டே இருக்கிறோமே தவிர குழந்தைகளுடைய மற்ற வளர்ச்சி, அதாவது மன ரீதியான வளர்ச்சி, உடல் ரீதியான வளர்ச்சிகளை வந்து நம்ம இன்னும் ஃபோக்கஸ் பண்ண தொடங்கலை. ஸோ அதெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணும் போது நமக்கு வந்து இந்த குழந்தைகளோட இந்த பாலியல் ரீதியான பிரச்சனைகள் மற்றும் இந்த போதைக்கு அடிமையாகிறது அதெல்லாம் வந்து சரி பண்ண முடியும் அப்படின்னு நம்புகிறேன். ஸோ மற்றபடி நம்ம எல்லாரும் நினைக்கிற மாதிரி இந்த குழந்தைங்க வந்து அட்டென்ஷன் சீக்கிங்கில் இருக்கிறாங்களா அப்படின்னா மேபி 20% அப்படின்னா. ஏன்னா வந்து இந்த வீடியோ வந்து வைரல் ஆச்சுன்னா நம்ம ஃபேமஸ் ஆகிடும் ஓவர் நைட்டில் வந்து. ஏன்னா நிறையா நம்ம வந்து இதில் சொல்ல முடியாது, சில பர்சன்ஸ் இன்ஃப்ளூயன்ஸ் நம்ம சொல்கிறது வந்து அவங்களோட வீடியோஸில் நிறைய மில்லியன்ஸில் இதில் போகும்போது ஓ இப்படி பண்ணால் நம்மளும் ஃபேமஸ் ஆகிடலாமா, இப்படி பண்ணால் நம்மளும் வந்து ரீச் ஆகிடலாமா, அட்டென்ஷன் சீக்கிங் அது வந்து எல்லா குழந்தைங்களுக்கும் வந்து இப்போ வந்துட்டு இருக்குது ஒரு குறுக்கு வழியில். அவங்க என்ன நினச்சிக்கிறாங்க அப்படின்னா, சோஷியல் மீடியாவில் ஃபேமஸ் ஆனால் அல்லது வந்து யூடியூப்பில் நிறைய வந்து லைக்ஸ் வாங்கினா வந்து நமக்கு நிறைய காசு கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு மாயை இருக்குது. இந்த மாயையும் நம்ம உடைத்தெறியணும் அப்படின்னா வந்து நம்ம வந்து பெற்றோர்களும் குழந்தைகளும் வந்து ஒரு நல்ல கம்யூனிகேஷன் இதில் இருக்கணும். அப்படி இருக்கும்போது மட்டும்தான் அந்த குழந்தைங்க வந்து நம்மள்ட்ட வந்து அப்பா நான் வந்து இந்த யூடியூப் பண்ணலான்னு இருக்கிறேன் அப்படின்றப்போ நம்ம வந்து கேட்கலாம், அப்படியா பண்ணலான்னு நினைக்கிறேன், என்ன விஷயமா பண்ணணும்னு நினைக்கிறேன், எதனால பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற டாக்குள்ளே நம்ம போகும்போது தான்
குழந்தைங்க அவங்க மனசுல இருக்கிறத விட்டு நம்ம ஆனா என்ன செய்றோம் அப்படின்னா யூடியூப் பத்தி பேச போறோம் அப்படின்னா அதெல்லாம் உனக்கு தேவையில்லை. அந்த இதை சொன்ன உடனே குழந்தைங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா அப்பாவுக்கு ஒன்றும் தெரியறதில்ல, அப்பாவுக்கு நம்ம பண்றது பிடிக்கல, அதனால நம்ம வந்து அதை சொல்ல வேண்டாம், சொல்லாமலே நம்ம இது பண்ணுவோம் அப்படிங்கிற ஒரு மனநிலைக்கு வரும்போது தான் இன்னும் பிரச்சனை வந்து பெருசாக மாறுது. அண்டு இதை பற்றி சோஷியல் மீடியான்னு பொழுது இன்னொரு ஒன்று, இப்போ பெண் பிள்ளைகள் பார்த்தீங்கன்னா நிறைய தங்களை அலங்கரித்து டிபியில் ஃபோட்டோஸ் வைக்கிறது, ப்ரொஃபைல் ஃபோட்டோஸ் இது பண்ணுறது, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய ஈடுபடுறாங்க. இது ஆண் குழந்தைகள் பண்ணலையானா பண்ணுவாங்க, பட் இவங்களுக்கு வந்து அழகுணர்ச்சி கேர்ள்ஸ்க்கு வந்து பை நேச்சராகவே அது இருக்கிறதுனால விதவிதமாக ஃபோட்டோஸ் எடுத்து அதை டிபியில் வைக்கிறது, ப்ரொஃபைல் பிக்சர்ஸ் வைக்கிறது, நிறைய ஷேர் பண்ணுறது, அந்த மாதிரி விஷயத்துக்குள்ளெல்லாம் போய் மாட்டிடுறாங்க. ஸோ அதை வந்து எப்படி பேரண்ட் அவங்களுக்கு புரிகிற மாதிரி எப்படி நம்ம இது பண்ணலாம்? நீங்கள் சொல்கிற பிரச்சனை வந்து இப்போது நிறைய இல்லை, எல்லார்ட்டையுமே வந்துட்டு இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஓகே, நீங்கள் சொன்ன மாதிரி மேபி இந்த மேல் அண்ட் ஃபீமேல் ரேஷியோ வேணால் கம்மியாக இருக்கலாம், 2 பேருக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் வேணால் கம்மியாக இருக்கலாம். ஆனால் வந்து எப்போவுமே எந்த பிரச்சனையும் வந்து ஒரு நாங்கள் சொல்கிறது வந்து ஒரு பிரச்சனை வரும்போது நம்ம அந்த பிரச்சனையை வந்து எதிர்கொள்கிறதுக்காக ஒரு கோப்பிங் மெக்கானிசம் டெவலப் பண்ணுவோம். ஓகே, சிலர் வந்து நம்ம வந்து குட் கோப்பிங் மெக்கானிசம்னு சொல்லுவோம், அது சில விஷயங்களை வந்து புவர் கோப்பிங் மெக்கானிசம்னு சொல்லுவோம். சிலர் இந்த புவர் கோப்பிங் மெக்கானிசம் அப்படின்னா பிரச்சனையை புரிஞ்சிக்காம அதுக்காக உட்காந்து அழுதுகிட்டு இருக்கிறத வந்து புவர் கோப்பிங் மெக்கானிசம். அதெல்லாம் பிரச்சனை கிடையாது, ஆனால் அழுதுகிட்டே இருக்கிறது வந்து வேற மாதிரி விஷயம். ஸோ சிலர் என்ன பண்ணுவாங்க, நான் அதை வச்சு இந்த பிரச்சனையை வந்து சந்திக்க விரும்புகிறேன் அப்படின்னு நினச்சிட்டு அவங்க என்ன பண்ணுவாங்க, உட்காந்து ஸ்மோக் பண்ணிக்கிட்டே உட்காந்து யோசிச்சுட்டு இருப்பாங்க. அது வந்து புவர் கோப்பிங் மெக்கானிசம். இப்போ பார்த்தீங்கன்னா ஆண்களும் பெண்களும் இந்த கோப்பிங் மெக்கானிசத்தில் வந்து வேறுபடுறாங்க. ஏன்னா வந்து ஆண்களுக்கான சான்சஸ் வந்து எதுவும் பிரச்சனை அப்படின்னா உடனே வீட்டை விட்டு வெளியே போயிடுவாங்க. வெளியே போகிறாங்க, வெளியே போனோடனே ஃப்ரெண்ட்ஸை பார்ப்பாங்க, நிறைய சாப்பிடுவாங்க, அதுக்கப்புறம் வந்து ஸ்மோக் பண்ணலாம், அல்லது வந்து ஒரு ஆல்கஹாலிசம் அதுக்கு போகலாம், ஒரு போதை வந்து அவைலபிளாக இருக்குது உடனே. ஆனால் லேடிஸ்க்கு வந்து அந்த கோப்பிங் மெக்கானிசம் வந்து அவங்க வந்து மோஸ்ட்லி வீட்டுக்கு விட்டு வெளியே போகிறதுக்கு வாய்ப்பு கிடைக்கிறது இல்லை. ஸோ என்ன ஆகுது அப்படின்றதுனா அவங்க வந்து அவங்களுடைய பிரச்சனைகளை விட்டு வெளியில் வர்றதுக்கு அல்லது வந்து யாருக்காவது தெரியப்படுத்தணும் அப்படிங்கிற சமயத்தில் இந்த செல்ஃபி எடுக்கிறது, ஸ்டேட்டஸ் போடுறது, அதன் மூலமாக அவங்களுடைய மனநிலையை தெரிவிச்சுக்கிறாங்க. ஸோ இது வந்து ஆண்களுக்கும் பெண்களுக்கும் ஒவ்வொரு விஷயங்கள்ல வேறுபடுது, அவ்வளவுதான். மற்றபடி 2 பேருக்குமே இது வந்து ஒரு பிரச்சனையாக தான் வந்துட்டு இருக்குது. இப்போ வந்து ஆண்களுமே சரி இந்த ஸ்டேட்டஸ் வந்து ரொம்ப நிறைய மாற்ற தொடங்கிட்டாங்க இல்லையா? எல்லாருமே வந்து இப்போ என்ன கேட்டால் பெண்கள் ஆண்கள்லாம் வித்தியாசமே கிடையாது. ஸோ நீங்கள் சொல்கிறது ஒரு பிரச்சனை தான். எஸ் மேம். ஏன்னா வந்து என்ன பிளேஸ்ன்னு வந்து இப்போ பிள்ளைங்க பார்க்குறதுல, அது கோவிலா இல்லை ஹாஸ்பிட்டலா இல்லை எங்கே பப்ளிக் பிளேஸ்னா உடனே பஸ் ஸ்டாண்ட் எங்கே எடுத்து பார்த்தாலும் உடனே ஒரு செல்ஃபி, உடனே 3-4 பேர் சேர்ந்து ஒரு செல்ஃபி, அதை உடனே ஒரு போஸ்ட் பண்ணுறது. ஸோ இதனால் அவங்க அறியாமலே பிரச்சனைக்குள்ளே மாட்டிக்கிட்டு நாளைக்கு வந்து அது வெளியிலையும் சொல்ல முடியாமல் பேரண்ட்ஸ்கிட்டையும் சொல்ல முடியாமல் சூசைட் பண்ணிக்கிற கேசஸ் நிறைய நம்ம பார்க்கணும். நிச்சயமா இதுக்கு வந்து நம்ம வந்து இந்த நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த சைபர் கிரைம் அது மூலமாக வரக்கூடிய பிரச்சனைகள் இதெல்லாம் பற்றி அடாலசன்ட் கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸ் 2 பேருக்குமே எடுத்து சொல்ல வேண்டியது நம்மளோட கடமை. அவங்களுக்கு வந்து இந்த பிரச்சனைகள் வரும் அப்படிங்கிற ஒரு அவேர்னஸ் கொடுத்து வைக்கணும். அதையும் தாண்டி பண்றாங்க அப்படிங்கிறப்போ நம்ம கையில இல்லை. ஏன்னா வந்து இப்போ உள்ள குழந்தைகள் வந்து ரொம்பவே வேகமா வளர்ந்துட்டு இருக்கிறாங்க. ஸோ அது வந்து அதுக்காக நம்ம வந்து நம்ம சைட்ல இருந்து நம்ம பண்ண வேண்டியதை பண்ணிட்டு இருக்கணும், அதுக்கான விழிப்புணர்வுலாம் கொடுத்துட்டு இருக்கணும்.